வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரோட வீடியோவை வந்து நம்ம சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்ல போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் பேசியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏவா வேலு ஸ்டாப்பிங் டு ஆஸ்கிங் த லைவ் வந்து கட் பண்ண சொல்லி சட்டமன்றத்தில் ஏவா வேலு சொல்லியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. சும்மாவே நம்ம வந்து டிஎம்கே வந்து எப்படி பேசும், எவ்வளோ தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சட்டசபையில் செயல்படும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். அம்மாவோட சேலையை பிடிச்சி இழுத்தாளுக்கு தான் அவங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாப்புல. 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிடி பிரபாகர். ஓபிஎஸ் பின்னாடி இருந்த ஜேசிடி பிரபாகரை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் பின்னாடி இருந்துட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சபாநாயகராக வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டியிருப்பார். அது நம்மளே லைவ் பார்க்குறப்பே தெரியும். சொந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் வந்து இது பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு டேரெக்டாக சொல்லிடுவாப்புல. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சபாநாயகராக சிறப்பாக செயல்படுறாரு. இத்தனை வருஷம் சபாநாயகர்களை தாண்டி இவர் கொஞ்சம் அருமையாக செயல்படுறாருங்கிறது தான் அவரோட கருத்து. மக்களோட கருத்துமே அதுதான். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியோட வந்து டாக்ஸஸ் சொத்து வரியெல்லாம் வந்து உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸு. பட் எல்லாத்துக்கும் உயர்த்தலை, யாருக்கு உயர்த்தணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் உயர்த்திருக்காங்க அப்படின்னு அவர் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். இப்போ வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அடுத்து 4th ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கை வந்து இப்போ சிபிஐயில் மாற்றிருக்காங்க. சிபிஐயில் எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து சிபிஐ தான் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிபிஐ கேஸை டேக் ஓவர் பண்ணி அவங்க தான் வந்து இதுக்கான எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண போகிறாங்க கோர்ட்டில். ஸோ அது வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாப்புல. அடுத்து 5th ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோவை ஸ்டூடெண்ட்டோட மரணம். சஸ்பெண்டில் இருக்க 3rd இயர் பையனுக்கும் 4th இயர் பையங்களுக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் சண்டையால் வந்து ஒரு உயிர் போயிருக்கு. அது டீட்டெயில் கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரீசனு. சீனியர் ஜூனியர் வந்து ப்ராப்ளம், நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தில் அடித்து அந்த பையன் வந்து இறந்துட்டாப்புல. அடுத்து வந்து 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி கரப்ஷன் நியூஸை பற்றி பேசியிருக்காரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் அவங்களோட ஆன்டி கரப்ஷன் வந்து இப்போ சிறப்பாக செயல்படுது. எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி அலுவலகத்துலலாம் வந்து காசு வாங்கவே பயப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பாப்புல. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிவிக்கு அரசோட மாற்றத்தை பற்றி நிறையா பேசியிருந்தார் ஆன்டி கரப்ஷனில். அது நல்லா இருந்தது. ஸோ 7th ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுகார்பேட்டையில் வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து 9 பேர் வந்து உள்ளே பூந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க போல். அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணதை வந்து சொல்லியிருப்பாப்புல. ஜிஎஸ்டி ஆஃபீஸர் என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி கட்டுறவங்களை என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் எலெக்ஷன் லாஸ், அதாவது திமுக ஏன் தோத்துச்சு அப்படிங்கிறக்கான ரிப்போர்ட் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டே வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னும் அதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் பேச முடியாது, எப்படி பேச முடியும், பேசினா என்ன ஆகும், எல்லாத்த பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் சொல்லியிருப்பார். அதில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, தலைவரே தோத்துட்டார். தலைவர் மற்றவங்களுக்கு தோற்று போன ஒருத்தர் வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி பேச முடியும், அப்படி பேசுனா எப்படி அந்தளவுக்கு அவங்க அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி மக்கள் யோசிக்கணும். ஸோ அது இல்லாமல் தோற்ற ஒருத்தர் சொல்கிறத எப்படியும் இந்த உலகம் கேட்காது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியலை. இல்லை உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணுவாரா அப்படிங்கிறதும் தெரியல. காலம் தான் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் 9th ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி ஊழல்லே ஊறிப்போன ஒரு மனிதனை பற்றி ஃபுல் டீட்டெயில் பேசியிருப்பாங்க. அவர் அடுத்து திமுக வந்து கண்டுக்கிறதில்ல, திமுக வந்து அவரை கைவிட்டுருச்சு, திமுகவுக்கு இவருக்கு இதுக்கு மேலே என்ன உறவு அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு அவரோட மூவ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். பிஜேபி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். பார்ப்போம், செந்தில் பாலாஜி போனால் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இதையும் காலம் தான் தீர்மானிக்கணும். அடுத்து தமிழ்நாடு ஃபோர்ஸை பற்றி, அதாவது போலீஸ் ஃபோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பேசியிருப்பார். ஸோ இதில் ஹைராக்கி எப்படி வரும் அப்படிங்கிற பற்றி பேசியிருப்பார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.